வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, கும்பம் ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் இந்த வாரம் புதுசாக ஏதாவது ஒரு யோசனை வரும். புதிய புதிய பிளானிங் எல்லாம் வைப்பாங்க. அது உருவாகிற வாரம் தான் இந்த வாரம். ரொம்ப நாளாக சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பாங்க. அந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு நடைமுறை பயிற்சி நடைமுறைப்படுத்துறதுக்கான வாரம் தான் இந்த வாரம் பொறுத்து. சில நேரங்களில் மனசு குழப்பம் வரும். அதில் சின்ன சின்னதாக கவலை கூட இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். அது பார்த்திங்கன்னா உங்கள் அறிவு மூலமாக, உங்களோட அனுபவம் மூலமாக இதை சரியாக சமாளிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கும்பம் ராசி பொறுத்தவரையில். இது நீங்கள் நல்லபடியாக கடந்தும் வந்துடுவீங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்க வேண்டியதில்லை. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் வரும். புதிய தொடர்புகள் கூட கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட புதிய யோசனைனால ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, படைப்பாற்றல்னால ஒரு ஒரு நல்ல வேலை நீங்கள் செய்வீங்க. அது உங்களோட மேலதிகாரியோட கவனம் உங்கள் பேரில் திரும்பும். ஒரு நல்ல ஒரு பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு டெக்னிக்கல் துறையில், ஒரு ரிசர்ச் துறையில், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் தர வாரமாக தான் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல சில நேரங்களில் எல்லாமே கொஞ்சம் டிலேவாக முடியும். இந்த சூழ்நிலை மட்டும் கொஞ்சம் இருக்கும். அது தாமதமாக ஒரு ஒரு வேலையும் முடிகிற மாதிரியாக இருக்கும். அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருங்க. அது ஒரு ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த வாரம் பொறுத்தவரையில் பணம் கொஞ்சம் மிதமான ஒரு இன்கம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து உங்களோட பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பண உதவி மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான செலவுகள் சின்னதாக கொஞ்சம் கூடும். அது வேறு வழியில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். சின்ன சின்ன முதலீடு ஏதாவது செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா சின்னதாக வாரத்தோட கடைசியில் உங்களுக்கு ஒரு பணம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு கலெக்ஷனில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அது பார்த்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு முதலீடு செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, உங்களோட ஃபேமிலியில் பெரியவங்க கூட யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவாக ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் தான் உங்கள் ஃபேமிலியில் இருக்க போகுது. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும். அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு ஒரு நல்ல சந்திப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். சிலருக்கு ரொம்ப நாள் பார்க்காத ஃப்ரெண்டு கூட நீங்கள் பார்ப்பீங்க. அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு. புதிய சிந்தனை மனசு பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். அது மூலயமா ஒரு நல்ல ஒரு செயல் உங்களுக்கு இந்த வாரம் செய்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போகணும், கொஞ்சம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசே கேட்கும். அது நீங்கள் செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். அதே நேரங்களில் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் கூட இந்த வாரம் உங்களுக்கு கூடுதலாக வரும். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உடல்நிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நரம்பு சோர்வு, தூக்கம் குறையிறது, லேசாக தலைவலி இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தூக்கம் குறையுதுனாவே எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வரும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. தூக்கம் குறையிறத மட்டும் எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுங்கிறத பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் தூங்குறதுக்கு கிடைக்கிற டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சீராக உங்களோட ஹெல்த்துக்கு டெவலப்மெண்ட்டுக்கு உதவியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு புதிய யோசனை, அதனால் ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டு வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள் இந்த வாரம் ஏற்படுத்தும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறது ஒரு நல்ல பலன் தரும். கும்பம் ராசியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சேர்ந்து படிங்க.
குரூப் ஸ்டடி பண்ணிங்கன்னா அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க புதிய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு. அதே நேரங்களில் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8, அதாவது நம்பர் 8 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கலர் பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலரும் எப்படி சொல்கிறது வயலட் கலரும் ஊதா கலர் வயலட் கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் இந்த கலர் அதிகமாக பயன்படுத்துங்க. உங்களோட சக்ஸஸ்க்கு அது ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சனிக்கிழமை வந்து சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்கோம். அது வந்து பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏழைங்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். பொதுவாக கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் புதிய புதிய யோசனை, புதிய புதிய கான்டாக்ட்ஸு, அதனால் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில். இதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. ரொம்ப நன்றி, நீங்கள் அமைதியாக கேட்டிருக்கீங்க. இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இது உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.